Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர்லாம் எதுவும் மாற வேண்டாம். பருப்பு நல்லா சூடானா போதும். சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை கழுவினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 2 கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்போடவே சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுனால தோலை சீவிருங்க. அப்போ தான் மண் எதுவும் இருக்காது. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 2 பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற இந்த பருப்பையும் பச்சை மிளகாயையும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு தனியாக இருக்கட்டும். கடப்பா செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. கடப்பாவுக்கு பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும், அதனால் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு இதில் இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இடையில கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த குக்கர் கழுவிட்டு ஒரு 3-4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கடப்பா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடப்பாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளியில் இருக்கிற புளிப்பு மட்டும் பத்தாது, ஒரு பாதி லெமன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட காம்பினேஷனாக ஒரு கார சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.